ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கன்னியாரி டிசைன். இன்னைக்கு டேக்கான டிப்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த திலகம் ஷேப்பை சுற்றி நான் ஆல்ரெடி சுகர் பீட் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷேப்ஸில் பண்ணும்போது இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸ் வந்து வராது. ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி கரெக்டாக நம்ம ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயுமே இந்த திலகம் ஷேப் நமக்கு எங்கே முடியுதோ அதோட ஒரு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம விடணும். விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல திலகம் ஷேப் முடியுது. பட் நான் ஒரு ஸ்டோன் மேலே வந்து எக்ஸ்ட்ரா விடுறேன். ஓகேங்களா? ஸோ விட்டுட்டு இப்போ இந்த பிளேஸில் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி சில பேர் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுவாங்க. பட் நான் எப்பயுமே வந்து க்ளூ போடாம தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டோன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி சிங்கிள் ஸ்டோனாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்டர் ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணும்போது கூட ரேராக கொஞ்சம் கேப் விட்டு 2 பீட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்பயுமே சிங்கிள் ஸ்டோனாக மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கரெக்டாக இன்னும் 2 ஸ்டோன். ஏன்னா இப்போ எனக்கு எத்தனை ஸ்டோன் தேவைப்படுதுன்னு இப்போ நம்ம வச்சு பார்க்கணும். கரெக்டாக எனக்கு 2 ஸ்டோன் தான் தேவைப்படுது. ஸோ இந்த பிளேஸ்லேயே நம்ம வந்து ஸ்டோனை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணாமல் அப்படியே ஒர்க் பண்ணணும். எனக்கு 2 ஸ்டோன் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணணும். எனக்கு 2 ஸ்டோன் தான் தேவைப்படுது. ஸோ நான் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஸோ இது கட் பண்ணதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு விலகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இங்கே குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்டோனோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சு, இந்த ஸ்டோனோட கேப்பில் ஒரு ஸ்டிச்சு. ஸோ அது ரெண்டுமே ஜாயின் ஆகி இருக்கிற மாதிரி நான் இந்த இடத்துல லாக் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இப்போ பாருங்க, அந்த மூவ்மெண்ட் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் இன்னொரு லைன் சுகர் பீட் வைக்கணும். ஸோ அதனால நான் கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த இடத்துல இருந்து சுகர் பீட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ பாருங்க, ஷார்ப் எட்ஜஸ் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.